வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ராணி கவனம் ஈர்த்த மிக முக்கிய நிகழ்வு. அப்படி எதற்காக திடீரென சேதுசிமையின் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கிடையே நீயா நானா போட்டி அதிகரித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள முக்கிய நிர்வாகிகளை தங்கள் கட்சிக்கு இழுத்து செல்வாக்கை அதிகரித்து வருகிறது திமுக, அதிமுக. அந்த வகையில் கடந்த வாரம் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜாவை திமுகவில் இணைத்து எடப்பாடிக்கு சாக்கு கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனையடுத்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மறைந்த மன்னர் குமரன் சேதுபதியின் மகன் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் அதிமுகவில் அண்மையில் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார். அவர் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தார். இதையடுத்து அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புதுக்கோட்டை மன்னர் வரிசை திமுகவிற்கு தூக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். முக்கியமாக அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைத்தது பெரிய அளவில் பேசி பொருளானது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மறைந்த மன்னர் குமரன் சேதுபதியின் மகன் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் அதிமுகவில் இணைந்த நிலையில் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசும் ராமநாதபுரம் சமஸ்தானம் மற்றும் தேவஸ்தானத்தின் பரம்பரை அறங்காவலருமான சேதுசிமையின் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ராஜேஸ்வரி நாச்சியார் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேரில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு குறித்த அதிகாரப்பூர்வமான காரணங்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு ராமநாதபுரம் மன்னரின் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக தன்னை சந்திக்க வந்த சேதுசிமையின் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் மற்றும் அவரது குடும்பத்தினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதையோடு வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு முக்கிய புள்ளிகளை தங்கள் கட்சிக்குள் இணைக்க ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கடந்த வாரம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மறைந்த மன்னர் குமரன் சேதுபதியின் மகன் இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதி அதிமுகவில் இணைந்த நிலையில் நேற்றைய தினம் ராமநாதபுரம் சமஸ்தானம் மற்றும் தேவஸ்தானத்தின் பரம்பரை அறங்காவலரும் சேதுசிமையின் ராணியுமான ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.